நினைத்ததை நடத்தி காட்டும் ஆற்றல் பெற்ற மேசராசி நண்பர்களே, பூமிக்கும் சகோதரத்திற்கும் காவல்துறைக்கும் இராணுவத்திற்கும் ஆதிக்கம் பெற்ற செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் சிறந்த லட்சியவாதியாக இருப்பீர்கள். உங்களை ஒரு சிலர் சுயநலக்காரர், காரியவாதி என்று கூட விமர்சனம் செய்வார்கள். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். எந்த ஒரு செயலிலும் இறங்கினாலும் அதில் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே உங்களின் நோக்கமாக இருக்கும். அதற்குரிய எல்லா வகையான செயல்களிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரணம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் செயல் வேகம் மிகுந்தவர் என்பதால் அவருடைய ஆற்றல் உங்கள் செயல்களில் பிரகாசிக்கும். உங்கள் ராசிநாதன் அக்னிகாரகன் என்பதால் எந்த ஒரு காரியத்திலும் துணிச்சலாக இறங்குவீர்கள். பக்கத்துணை இல்லாமல் நீங்களே எந்த ஒன்றையும் சாதிக்க நினைப்பீர்கள். அதற்குரிய வேகமும் ஆற்றலும் உங்களிடம் இருக்கும். வெளித்தோற்றத்திற்கு நீங்கள் கரடு முரடானவர் போல் தோன்றினாலும் உங்களை நெருங்கி வருபவர்களுக்கு உதவி செய்வதே உங்கள் நோக்கமாக இருக்கும். நினைத்ததை எண்ணுவதை செயலாக்க தூண்டும் கிரகம் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் என்பதால் எதையும் எதிர்பார்த்து காலம் வரட்டும் என்று காத்திருக்க மாட்டீர்கள். நினைத்ததை உடனே சாதித்துவிட வேண்டும் என்று செயல்படவும் ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் செயலுக்கு யார் எதிரில் வந்தாலும் அவரை எப்படி வீழ்த்துவது என்பதை நீங்கள் நன்றாகவே தெரிந்து வைத்திருப்பீர்கள். எதிரிகளை அழிக்கும் பேராற்றல் பெற்றவர்கள் உங்கள் ராசினர் மட்டுமே. மனம் இலகி போனால் போகட்டும், பாவம் என்று நீங்கள் நினைத்து அமைதியானால் மட்டுமே எதிரிகளின் தலை தப்பும். அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள். மனித உடம்பின் தலைக்கும் முகத்திற்கும் மேசமே காரணமாகிறது என்பதால் உங்களுக்கு சுய அறிவும் சொந்த மூளையும் முகத்தை கவர்ச்சியாக வைத்துக் கொள்ளும் திறமையும் அதிகம் இருக்கும். உங்களால் புதிய புதிய சிந்தனைகளை வளர்த்து கொள்ள முடியும். அதன் மூலம் புதியனவற்றை உங்களால் தோற்றுவிக்கவும் முடியும். என்றாலும் சில நேரத்தில் ஆத்திரத்தாலும் படபடப்பாலும் உணர்ச்சி வேகத்தாலும் உங்கள் முயற்சிக்குரிய வெற்றிகளை உங்களால் எட்ட முடியாமல் போய்விடும். எனவே எந்த ஒரு முயற்சியிலும் திட்டமிட்டு ஈடுபட்டால் மட்டுமே உங்களால் வெற்றியை காண முடியும். நீங்கள் எந்த ஒரு செயலிலும் மேம்போக்காக ஈடுபட மாட்டீர்கள். அதன் கடைசி வரையில் சென்று உங்கள் முத்திரையை பதிப்பீர்கள். சவாலான விஷயங்களையும் சாதாரணமாக ஏற்று முடித்து காட்டும் வல்லமை பெற்றவர் நீங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் இனிய நினைவுகளும் இளமை துடிப்பும் மற்றவர்களை ஈர்க்கும் தோற்றமும் உங்கள் சுய ஆற்றலாலேயே, சாதுரியத்தாலேயே, உங்கள் தனித்தன்மையாலேயே உங்கள் வாழ்நாள் வரையில் உங்களிடம் இருக்கும். பலர் இருக்கும் இடத்தில் நீங்களே முதன்மையானவராய் இருப்பீர்கள். எல்லோருக்கும் ஆதரவு காட்டி முன்னேற்றிவிட நினைக்கும் உங்களை சிலரால் புரிந்து கொள்ள முடியாது. உங்களை ஒருவர் நம்பிவிட்டால் உங்களை கொண்டே எல்லா காரியங்களையும் வெற்றி கொள்ள முடியும். உங்களுக்கு முன்கோபம் அதிகம் என்பதால் பின் விளைவுகள் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எப்படிப்பட்டவரையும் எதிர்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். இதனால் உங்களுக்கு நட்பு வட்டம் குறுகியதாகவே இருக்கும். உங்களுக்கு வாழ்வில் ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும். அதை அடைவதற்கான வாய்ப்பையும் நீங்கள் இயல்பாகவே பெற்றிருப்பீர்கள். நீங்கள் ஈடுபடும் காரியத்தில் உடனே வெற்றியை பார்த்துவிட வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதில் வெற்றி அடைய முடியாத நிலையில் அதை அப்படியே விட்டுவிட்டு வேறு முயற்சியில் ஈடுபட ஆரம்பிப்பீர்கள். இதற்கு காரணம் உங்களிடம் உள்ள அவசரத்தன்மையே ஆகும். எந்த ஒரு செயலையும் யோசித்து நிதானித்து செய்வதற்கு முயலுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதில் வெற்றியை காண முடியும். இளம் வயதில் காதல் உணர்வு நிரம்பியவர்களாக இருப்பீர்கள். காதலை பற்றி நீங்கள் கட்டும் கற்பனை கோட்டைகள் திருமணத்திற்கு ஏற்றதாக இருக்காது. எல்லாவற்றிலும் அவசரத்தனத்துடன் செயல்படும் நீங்கள் திருமண விஷயத்தில் மட்டும் அதுபோல செயல்படக்கூடாது. வாழ்க்கை துணை என்பது வாழ்க்கை முழுவதும் நிலைத்து நிற்கக்கூடியது என்பதால் உணர்ச்சி வேகத்திலோ தேவைகளாலோ சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலோ அவசரப்பட்டு ஒரு முடிவிற்கு வராமல் ஆழ்ந்து யோசித்து எந்த முடிவிற்கும் வர வேண்டும். இல்லையெனில் திருமண வாழ்க்கை உங்களை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கிவிடும். எனவே உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமல் அறிவுக்கு இடம் கொடுத்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை மன வாழ்க்கை மணக்கும். பொதுவாக உங்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது மிகவும் கடினம்.
சட்டென்று உணர்ச்சி வசப்படுதல், அதிகமாக எதிர்பார்த்தல், தான் விரும்பும் ஒன்றை வற்புறுத்தி அதிகமாக அடைய முயலுதல் என்ற போக்குகளை கொண்ட உங்களை திருப்திப்படுத்த முடிந்தவர்களால் மட்டுமே உங்களோடு சந்தோஷமாக நிலையாகவும் குடும்பம் நடத்த முடியும். பொதுவாக குடும்ப வாழ்க்கையை பெரிதும் விரும்பும் நீங்கள் உங்கள் வீட்டில் வசதிகளும் மகிழ்ச்சிகளையும் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அதிகம் உழைப்பீர்கள். என்றாலும் யாராலும் உங்களை கட்டுப்போட்டு வைக்க முடியாது. பிடித்தமில்லாத எந்த ஒரு பொறுப்பையும் உங்கள் மீது திணிக்கவும் முடியாது. பெரும்பாலும் உஷ்ணமான உடல் வாய்ந்தவர்களாகவே இருக்கும் உங்களுக்கு காய்ச்சல், ஜிரம், தலைவலி, தளர்ச்சி என்று அடிக்கடி தோன்றலாம். சிலருக்கு தூக்கமில்லா நிலையும் இருக்கும். வேலையில் முழு மூச்சுடன் செயல்படும் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி, இரத்த சோகையும் ஏற்படும். அதனால் பிற்காலத்தில் மூட்டு வீக்கம், வாதம் என்று பாதிக்கப்படுவீர்கள். எனவே வீண் டென்ஷனை குறைத்து வாழுங்கள். பொதுவாக மேச ராசியினர் குழந்தை செல்வத்திற்கு குறைவில்லாதவர்கள். என்றாலும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி உண்டாகிவிடும். எந்த ஒன்றையும் கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் பெற்ற உங்களுக்கு உங்கள் தகுதியின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை விட உங்கள் திறமையின் மூலம் கிடைக்கும் வருமானமே அதிகமாக இருக்கும். ஒரு துறையில் தகுதி கொண்டு ஒருவர் சாதிக்கும் சாதனையை விட அது பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் சாதிப்பது 100 மடங்காக இருக்கும். இவையெல்லாம் மேசராசியில் பிறந்த உங்களின் பொது பலன்கள் ஆகும். மேசராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு ஜாதகமும் வேறுபட்டிருக்கும். ஒருவருடைய ஜாதகத்தில் அமைந்திருப்பது போல் அடுத்தவர் ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருப்பதில்லை. ஒருவருக்கு நட்பாக, ஆட்சியாக, உச்சமாக அமைந்திருக்கும் கிரகங்கள் அடுத்தவருக்கு நீச்சமாகவும் பகையாகவும் அமைந்திருக்கலாம். அதனால் பலன்களும் மாறுபடலாம். ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் கிரகங்கள் மற்றும் தசாபுத்தி மாறும். அதனால் பலன்களும் மாறும். என்றாலும் குரு பெயர்ச்சி நிகழும் போது குரு பகவான் அமரும் இடம், அவர் பார்க்கும் இடங்களை வைத்து பலன்களில் மாறுதல் உண்டாகும் என்பதால் குரு பகவான் நமக்கு உண்டாடக்கூடிய பொது பலன்களையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுகிறோம். இதுவரையில் 4 இருந்த குரு பகவான் 5/7/2015 முதல் 5ஆம் இடமான சிம்மத்தில் பிரவேசிக்க இருக்கிறார். கடந்த 1 வருடமாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு பல்வேறு சங்கடங்களை வழங்கி வந்தவர் குரு பகவான். 4ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்வது பற்றி ஒரு பழம்பாடலில் தர்மர் புத்திரர் நூலிலே வனவாசம் போம்படி ஆனதும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. 4இல் குரு பகவான் சஞ்சரித்த காலத்தில்தான் தன் நாட்டை விட்டு வனவாசம் போனார்களாம் தர்மபுத்திரர்கள். கடந்த 1 வருடத்தில் ஓரிடத்தில் நிலையாக இருக்க முடியாத நிலை, வீண் மனக்குழப்பம், தேவையற்ற சிந்தனை, நடக்காத முயற்சிக்காக அலைச்சல், வெட்டியான பணச்செலவு எல்லாம் செய்தும் எதுவும் நடக்கவில்லையே என்ற வெறுப்பு, மனதில் அமைதியற்ற நிலை, இல்லற வாழ்க்கையிலும் சுகமற்ற நிலை, உடல்நிலையிலும் பாதிப்பு, ஒரு நிமிடம் இருப்பது போல் அடுத்த நிமிடம் இருப்பதில்லை, செய்தொழிலும் தேக்கம், லாபமற்ற நிலை, உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை அதிகரிப்பு, மேலதிகாரிகளால் நெருக்கடி, உடல்நிலையாலும் குடும்ப சூழலாலும் அடிக்கடும் விடுப்பு எடுத்து அதன் மூலம் கேள்விகளுக்கு ஆளாக வேண்டிய நிலை, உறவினர்களுடன் கருத்து பேதம், உடன் பிறந்தவர்களால் அனுகூலமற்ற நிலை, நண்பர்களும் பகையானதுடன் வலியச் சென்று உதவு போன இடத்திலும் அவமானம், எல்லாம் இருந்தும் எதையும் சரியாக அனுபவிக்க முடியாத நிலை, கல்வியில் தடை, பொன்பொருள்களில் குறைவு, எல்லாவற்றிலும் தடை என்று நிம்மதியற்ற நிலையை அடைந்தீர்கள். ஒருவருக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது இது போன்ற பலன்களையே வழங்குவார் என்பதால் கடந்த 1 வருடமாக குரு பகவானால் நீங்கள் கடுமையான சோதனைகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்திருப்பீர்கள். சரி, 4இல் இருந்து எங்கள் வாழ்க்கையில் பல்வேறு சோதனைகளை உண்டாக்கிய குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வரும் இக்காலத்திலாவது எங்கள் வாழ்க்கையில் நன்மையை ஏற்படுத்துவாரா, தடைபட்டிருந்த காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் நடந்தேறுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. குரு பகவான் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களுக்கு வருங்காலத்தில் ஏற்றமான பலன்களையே வழங்குவார் என்பது பொது விதி. பொதுவாக குரு பகவான் தான் அமரும் இடத்திற்கு பலனை வழங்க மாட்டார் என்றும் அவர் பார்க்கும் இடங்களுக்கு அமோகமான பலனை வழங்குவார், வளத்தையும் நலத்தையும் உண்டாக்குவார் என்றாலும் 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் அவர் சஞ்சரிக்கும் காலங்களில் அமர்ந்த இடத்தையும் வளமாக்குவார், பார்த்த இடத்தையும் செழிப்பாக்குவார். குரு பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு நட்பானவர்.
உங்கள் ராசியில் அவர் நட்பு நிலையே அடைகிறார். சிம்மமும் குரு பகவானுக்கு நட்பு ராசியே என்பதால் சிம்மத்திற்கு செல்லும் ஒரு குரு பகவானால் எண்ணற்ற நட்பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணப்போகிறீர்கள். சரி, 5ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார்? எத்தனை பலன்களை வழங்குவார்? ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், உத்திரஸ்தானம் என்பதாகும். இந்த இடத்தை வைத்துத்தான் முன் ஜென்மத்தில் செய்த நற்பலன்களால் விளையக்கூடிய நன்மைகள், பலாபலன்கள், புத்திரர்கள் பிறத்தல், அவர்களின் தன்மை, புத்தி கூர்மை, சிந்தனை ஆற்றல், தாய்மாமன் சக்தி, வித்தை, இறை வழிபாடு என்பதை தெரிந்து கொள்கிறோம். 5ஆம் இடத்துக்கு வரும் குரு பகவான் இத்தனை நாளும் ஏதோ சோகத்தில் இருந்த உங்களை மனநிலையை மாற்றி தெளிவை உண்டாக்குவார். தேகத்தில் சுறுசுறுப்பை வழங்குவார். தடைபட்டிருந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சாதகமாக்கி நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நிலையை உருவாக்குவார். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்களை அகற்றி அதில் முன்னேற்றத்தையும் கௌரவத்தையும் வருமான உயர்வையும் உண்டாக்குவார். மேலதிகாரிகளின் உதவி இக்காலத்தில் பரிபூரணமாக கிட்டும். தொழில் புரிவோருக்கு இக்காலம் மிகச் சிறப்பாக இருக்கும். லாபம் பல வழிகளில் வரும். தொழிலில் புதிய முதலீடு செய்வீர்கள். கேட்ட இடத்தில் கேட்ட உதவி கிடைத்து அதனால் முன்னேற்றம் காண்பீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கூடி வரும். வசதியும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். இருப்பிடம் உங்கள் ரசனைக்கேற்ற விதத்தில் மாறும். இருப்பிடத்தில் நவீன கருவிகள் சேர்க்கை உண்டாகும். வரும் வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும். புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரும் பாக்கியம் உண்டாகும். சிலர் இருக்கும் வீட்டை புதுப்பிப்பீர்கள். சிலர் புதிய வீட்டை வாங்குவீர்கள். அதற்கான உதவிகளும் இக்காலத்தில் கிடைக்கும். 5இல் அமர்ந்து அந்த இடத்திற்குரிய பலன்களை நற்பலன்களாக வழங்கி இருக்கும் குரு பகவான் அவர் பார்க்கும் இடங்களையும் செழிப்படைய வைத்து உங்களை முன்னேற்ற இருக்கிறார். 5ஆம் இடத்தில் அமரும் குரு பகவான் அங்கிருந்து உங்கள் ராசியையும் 9 மற்றும் 11ஆம் வீடுகளையும் பார்வையிட இருக்கிறார். குரு பகவானின் 9ஆம் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. அதனால் இனி உங்கள் வாழ்க்கை நிலை உயரப் போகிறது. நீங்கள் பிறந்த பலனை அடையப் போகிறீர்கள். உங்கள் புகழையும் பெருமையும் உலகம் அறியப் போகிறது. எதையோ இழந்தது போல் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் வாழ்வில் புது வசந்தம் வீசப் போகிறது. உங்கள் தோற்றத்தில் மிடுக்கு கூடும். செயலில் வேகம் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய நிலை உண்டாகும். உங்கள் உடலை வாட்டிக் கொண்டிருந்த நோயே அகலும். உங்கள் உடலில் ஐம்பொறிகளும் மகிழ்ச்சி அடையும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பர். வியாபாரத்தில் லாபம் கூடும். உத்தியோகஸ்தர்கள் பாராட்டப்படுவார்கள். அடுத்து குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் பதிகிறது. 11ஐ குரு பார்ப்பதால் பணமும் பொன்னும் பொருளும் உங்கள் வீட்டில் நிறைய போகிறது. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்த செயல்களிலும் லாபம் காணப் போகிறீர்கள். நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடந்தேறும். அரசாங்க உதவியும் ஆதரவாகவும் உண்டாகும். நண்பர்களும் உறவினர்களும் ஆதரவாக இருப்பார்கள். புதிய சொத்துக்கள் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வு உண்டாகும். துணையை இழந்தவர்களுக்கு புதிய துணை அமையும். மனைவியை தவிர ஒரு பொன்னால் அனுகூலம் சந்தோஷமும் காண வாய்ப்பும் சிலருக்கு உண்டாகும். கருத்து வேறுபாட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர். நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பிதுர்ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படும் இடத்தில் பதிவதால் தந்தையின் நிலையில் மாறுதலை ஏற்படுத்தப் போகிறார். ஆன்மீகத்தில் அதிகபட்ச ஈடுபாட்டை உண்டாக்குவார். பழைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவிற்கு வரும். வழக்குகளில் வெற்றி உண்டாகும். திருமணத்தடை ஏற்பட்டு வந்தவர்களுக்கு திருமண பேச்சு கூடி வரும். வாழ்க்கை துணையால் அந்தஸ்து உயரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சொந்தமாக வீடு, நிலம் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். கல்வி கற்போர்க்கு கல்வியால் சிறப்பு உண்டாகும். கடல் கடந்த பயணம் செய்வீர்கள். பொதுவில் தொட்டதெல்லாம் வெற்றி என்ற நிலை உண்டாகும்.
இவை யாகும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நற்பலன்கள் உங்கள் ராசியினருக்கு 4 வாசல்களின் வழியாக நன்மை வழங்கிட இருக்கிறார். குரு பகவான் என்பதால் இக்காலம் உங்களுக்கு நற்காலமே.